இந்த வீடியோ உங்க வாழ்க்கைய மாத்தும், இந்த நபர் உங்க வாழ்க்கைய மாத்துவாரு, இந்த புத்தகம் உங்க வாழ்க்கைய மாத்தும், இந்த படம் உங்க வாழ்க்கைய மாத்தும்னு சொல்லி ஏதோதோ விஷயங்களை தேடி நாம ஓடிட்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைய மாத்தணும், நம்முடைய வாழ்க்கைய நல்ல விதமா மாத்தணும், சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும், வெற்றிகரமான வாழ்க்கைய மாத்தணும்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கைய மாத்துறதுக்கு நாம எங்கெங்கயோ ஓடிட்டே இருக்கிறோம். உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கைய யாராலும் எதாலும் மாத்தவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கைய மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைய மாத்த முடியும். உங்களுடைய வாழ்க்கைய மாத்தக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரே ஒரு நபர் நீங்க தான். நீங்க உங்களுடைய வாழ்க்கைய மாத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க டிசைட் பண்ணணும், நீங்க முடிவெடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்த போறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்துல நீங்க முடிவெடுக்கணும். உங்க வாழ்க்கைய மாத்த போறேங்கிற முடிவை எடுத்துட்டா என்னுடைய வாழ்க்கையில என்ன வகையான மாற்றங்கள் வந்தாலும் சரி, அந்த மாற்றத்துக்கு நான் பணிஞ்சு போவேன், அந்த விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் உருவாக்குவேன் அப்படிங்கிற உறுதியோடு நீங்க முடிவு செய்யணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாழ்க்கைய மாத்துறதுக்கு நீங்க முடிவெடுக்கணும். என் வாழ்க்கைய நான் மாத்த போறேன். உங்களுடைய மனசை மாத்துங்க, உங்களுடைய எண்ணங்களை மாத்துங்க, உங்களுடைய நம்பிக்கைகளை மாத்துங்க, உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாத்துங்க, உங்களுடைய செயல்களை மாத்துங்க, நீங்க பேசுற விதத்தை மாத்துங்க, நீங்க மற்றவங்களோடு பழகுற விதத்தை மாத்துங்க. எல்லா விஷயத்தையும் உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயங்களும் நீங்க மாற்றும் போது உங்க வெளியில இருக்கிற அத்தனை விஷயங்களும் தன்னால மாறும். நம்ம மாற்றத்தை வேற எங்கேயோ இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு சூழ்நிலை மாறட்டும், எனக்கு டைம் மாறட்டும், எனக்கு இப்போ டைம் சரியில்லை, எனக்கு இப்போ வாட்ச் சரியில்லை, எனக்கு அலாரம் கிளாக் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ விஷயங்களை காரணம் சொல்லிட்டு இருக்கிறோம். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லை, என்னுடைய அப்பா அம்மா சரியில்லை, என்னுடைய நண்பர்கள் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இந்த விஷயங்கள் எல்லாம் மாறுனா நான் மாறிடுவேன், இது நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்த விட்டுட்டு என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் காரணம், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, என்னுடைய வாழ்க்கைய நான் எப்போ மாத்துறனோ அப்பதான் என்னுடைய வெளிப்புற உலகம் மாறும், என்னுடைய அகம் எப்ப மாறுதோ அப்பதான் என்னுடைய புறம் மாறும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க உங்களுடைய மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். மாற்றத்தை உங்களுக்குள்ள நீங்க கொடுக்கணும். மற்றவங்க உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த விஷயத்தை வச்சு நீங்க மற்றவங்கள நடத்த ஆரம்பிக்கணும். மற்றவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரியாதைய நீங்க உங்களுக்கு கொடுக்கணும். மற்றவங்க உங்க மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க முதல்ல உங்க மேல உங்களுக்குள்ள உங்களுடைய மனிதனுக்குள்ள உங்களுடைய அன்பை நீங்க செலுத்தணும். உங்களை நீங்க எப்படி நடத்துறீங்களோ அதே மாதிரிதான் நீங்க மத்தவங்களை நடத்துவீங்க. நீங்க மத்தவங்களை உங்களை நீங்க எப்படி நடத்திட்டு இருக்கிறீங்களோ அப்படிதான் மத்தவங்க உங்களை நடத்துவாங்க. உங்களுக்கு உள்ள இருக்கிற விஷயங்களை நீங்க எந்த விஷயங்களை உங்களால மாத்திக்க முடியுதோ அந்த விஷயங்கள் வெளிப்புற உலகத்தில் நிச்சயமாக மாறும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்களே கொடுத்துக்கோங்க. அது மரியாதை ஆனாலும் சரி, அன்பாடா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு அந்த விஷயத்த கொடுக்கும் போது கண்டிப்பா அந்த விஷயம் உங்களால திரும்ப பெற முடியும். உங்களுடைய உள்ளான அந்த உலகத்தை மாத்தணும், உங்களுடைய அக உலகத்தை மாத்தணும், உங்களுடைய அக மனிதனை நீங்கள் மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வரும்போது கண்டிப்பா உங்களுடைய புற உலகத்தை சிறப்பானதாக மாத்திக்க முடியும். நீங்க உள்ளுக்குள்ள என்ன கொடுக்கறீங்களோ அதுதான் வெளியே பிரதிபலிக்கும்.